சென்னைக்கு வந்து வேலை விஷயமா ஹஸ்பண்ட் போகிறாங்க. வெக்கேஷன்னு எங்கேயுமே எங்களை கூட்டிகிட்டு போகல. சரி வேலை விஷயமா போகிறீங்கல்ல, நாங்கள் பாட்டில் சத்தம் காட்டாமல் இருக்கிறோம், அதுக்கப்புறம் உங்களால் முடிகிறப்போ எங்களை சுற்றி காமிங்க இப்படிலாம் சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கூட கிளம்பியாச்சு. எங்கே நம்ம போனால் சும்மாவாக இருப்போம், ஏதோ சொல்லி போட்டால் போகுதுன்னு கிளம்பிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 o'clockலாம் எழுந்துச்சி கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்து சென்னைங்கும்போது ஒரு 9 o'clock ட்ராவலாக இருக்கும். காலையிலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போயிடுவோம், அதிலே டைம் போகிறது வந்து அப்படியே தெரியாது. கொஞ்சம் நேரம் தூங்குவோம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு முழிப்பு வந்துடும். அந்த மாதிரி தான் பெர்க்மான்ஸ் அவங்க பாட்டை போட்டுட்டு கேட்டுகிட்டே வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட பாட்டெல்லாம். அதை கேட்டுகிட்டே அப்படி வந்தோம், டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். இது வந்து திருச்சிக்கிட்ட, அங்கே வந்து சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து பொடி இட்லின்னு சொல்லி ஒரு டைம் இங்கே சாப்பிட்டோம். சரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், பார்த்தா அது இல்லை. சரி ஓகே சாம்பார் வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொன்று பிடிச்சதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணியாச்சு. இந்த சென்னை போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராவல் ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே நம்ம வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி போகும்போது அதுவுமே தெரியாது. நம்ம எங்கே போனாலும் இந்த பூவை மிஸ் பண்ண மாட்டோம்ல, அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்டை பூவை பார்த்தோன்னே கேட்டேன், அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சென்னையில் வந்து இந்த ரெட் கலரில் குட்டி குட்டி ரோஸும் வச்சு சேர்த்து கட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு என்னமோ சின்ன சந்தேகம், இது மல்லிகைப்பூவா இல்லை காக்கா வெட்டான் பூவா அப்படின்னு. அதனால் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் மல்லிகைப்பூ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் டேஸ்லாம் எப்படி போச்சுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.